ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேசத்திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திருச்செம்பிருக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதி மதாரம் சர்வ வித்ய நாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். சர்க்கரை நோய் ஒரு ஜாதகனுக்கு எந்த காலகட்டத்திலே வரும், எவருக்கெல்லாம் வராது, யாருக்கெல்லாம் வரும்? இது நீரிழிவு நோய் என்று கூறுவார்கள். அப்போ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே கிரகங்களின் நிலைகள் எப்படி இருந்தால், அதே போல எந்த பாவகம் இந்த நீரிழிவு நோயை குறிக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீரிழிவு நோய் என்பது, சர்க்கரை நோய் என்பது லக்னத்திற்கு 4ஆம் பாவகம் எதுவோ அந்த 4ஆம் பாவகத்தில் உள்ள கிரக நிலைகளின் அந்த தசாபுத்தி காலங்களில் இந்த நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான காரணங்கள் அந்த 4ஆம் பாவகத்தை குறிப்பதாகும். இப்படிதான் சொல்லுது. அப்போ ஒருவருடைய உடலிலே சர்க்கரையின் அளவு, அதாவது குளுக்கோஸின் அளவு 100 மில்லிமீட்டர் இரத்தத்தில் 180 மில்லிகிராம் அளவிற்கு மேல் சேர்ந்திருந்தால் அவரின் இரத்தம் அசுத்தமடைந்து சிறுநீரில் சர்க்கரை வெளியேறும் நிலையாகும். இதுவே நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் என்று கூறுவார்கள். அதே சமயம் நமது உடலின் சக்திக்கு ஆதாரமான உயிர் சத்தான சர்க்கரையின் அளவு உடல் உறுப்புகளில் உள்ள செல்கள் உறிஞ்சும் நிலை, அதாவது அதை உறிஞ்ச இயலாத நிலையே சர்க்கரை நோயாக கருதப்படுகிறது. இப்போ இது எதன் மூலமாக இது கணிக்கணும்னா, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது மேற்கூறிய விஷயங்கள் அனைத்துமே அறிவியல் சம்பந்தப்பட்டது. அப்போ ஜோதிட ரீதியாக 4ஆம் பாவகமும் சுக்கிரனும் சந்திரனும் எந்த நிலைமையில் ஒருவருடைய ஜாதகத்தில் இவர்கள் இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் சர்க்கரை நோய் எப்படி வரும் அல்லது வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். லக்னத்திற்கு பாதகமான பாவகங்களை தொடர்பு கொண்டாலும் அந்த கிரகத்தின் காரகங்களை அந்த ஜாதகர் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாத நிலை, அவரது உடல் அதனை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதா, இதையும் பார்க்கணும். அப்போ மேற்கண்ட கிரகங்கள் லக்னத்திற்கு பாதகமாக உள்ளதா அல்லது சாதகமாக உள்ளதா என்பதை ஆராய வேண்டும். அப்போதுதான் உண்மையான நிலவரங்கள் நமக்கு புரியும். அதே போல சுக்கிர பகவான் ஒரு மனிதனின் சுகபோகங்களுக்கு காரகனாவார். அவர் எந்த நிலைமையிலே இருக்கிறார், 4, 6, 8, 12ஆம் பாவகங்களை இந்த சுக்கிர பகவான் தொடர்பு கொள்ளும் போது தனது இந்த தசாபுத்தி காலங்களிலே சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அதே போல இதன் தொடர்புகளின் மூலமாக சர்க்கரை நோய் என்ற நீரிழிவு நோயை இந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு ஏற்படுத்தி விடுகிறது என்பதை நாம் அறியலாம். பொதுவாக என்ன சொல்கிறோம், சர்க்கரை நோய்க்கு கதாநாயகனாக வருபவர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். உடம்பில் உள்ள மொத்த இயக்கமும், ஒரு உடம்பு இயங்குது, கையோ காலோ அல்லது மொத்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இயங்கணும்னா என்ன சொல்கிறோம், காரகங்களில் இது சந்திரனாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர் எந்த நிலைமையிலே அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறார் என்பதையும் கூட நாம் ஆராய வேண்டும். எல்லோருக்கும் வருமா அப்படின்னா இது சாத்தியம் அல்ல. பொதுவாக ஒருவருக்கு எந்தெந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வருகிறதோ அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் என்ன செய்யணும், சந்திரனுடைய நிலையை பொறுத்து தான் நாம் அறிய முடியும். சந்திர பகவான் 4, 6, 8, 12ஆம் இடங்களை தொடர்பு கொள்ளும் போதும் அல்லது இந்த இடங்களில் கிரகங்களின் இணைவு இருந்தாலும் சாரங்களில் இருந்தாலும்
அதே போல சுக்கிர பகவான் 8-12 இணைவு அல்லது தொடர்பு பெற்றிருந்தாலும் இந்த தசாபுத்தி காலங்கள் ஒருவருக்கு இளம் வயதிலேயே வருமேயானால் அந்த இளம் வயதிலேயே நீரிழிவு நோய் அல்லது சக்கரை நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாதகன் தொடர்பு கொள்கிறான், தொடர்ந்து சேர்ந்தே வருகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த தசாபுத்தி காலங்கள் இளமையில் வரக்கூடாது. ஏன்னா இப்போதெல்லாம் பிறக்கிற குழந்தைக்கு சக்கரை நோயோட சில குழந்தைங்க பிறக்குது. அவங்க ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தோமானால் இந்த நான் மேற்கூறிய விஷயங்களிலே அவருடைய ஜாதகங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொதுவாக என்ன சொல்கிறோம், லக்னத்துக்கு 4, 6, 8, 12ஆம் இடங்களை சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து தொடர்பு பெற்றாலும் இணைவில் இருந்தாலும் அவர்களிலே சாரங்களில் இருந்தாலும் இந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கும் காலங்களிலே ஒருவருக்கு நீரிழிவு நோயை அது ஏற்படுத்தும் என்பது நன்றாக தெரிகிறது. வணக்கம்.